அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் 2024 வருடத்துடைய முதல் வளர்ப்பிறை சஷ்டி, அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை சஷ்டி, இப்படி நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்டாலும் நிச்சயமாக முருகப்பெருமான் அதை கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார். அதை பற்றின தெளிவான தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை சஷ்டி நாளைக்கு ஜனவரி 16 செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். அது மட்டும் இல்லை, இந்த தை மாதமும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். அதனால இந்த வளர்ப்பிறை சஷ்டிங்கிறது செவ்வாய்க்கிழமையில் வர்றது இன்னும் விசேஷத்தை நமக்கு கொடுக்கும். கீழே இனி நடக்கவே நடக்காது, இந்த சந்தோஷம் இனி நமக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைத்தால் கூட முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு பாருங்கள். இந்த சஷ்டி விரதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அவர் அருள் புரிவார். அந்த சந்தோஷத்தை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். அது திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகளாக இருக்கட்டும், சொந்த வீடு வாங்குறதுல பிரச்சனைகள் தடைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு தொழில் தொடங்குகிறோம் அதுக்கு நிறைய தடைகள் வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பவர் முருகப்பெருமான். கேட்கின்ற விஷயங்கள்ல வரக்கூடிய அத்தனை தடைகளையும் அத்தனை பிரச்சனைகளையும் தவிடுபொடியாக்கி நீங்கள் கேட்டவற்றை கொடுக்க வல்லவர் முருகப்பெருமான். அதனால நீங்க மனமுருகி முழு நம்பிக்கையோடு எந்தவித சந்தேகமும் இல்லாம முருகப்பெருமான் இதை நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்க செஞ்சு பாருங்க. கட்டாயமாக வேணா 1 மாதம் 2 மாதம் தாமதமாகலாம், ஆனால் கட்டாயமாக முருகப்பெருமான் கொடுப்பார். அதிலும் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறதுக்கே ஒரு தனி சக்தி உண்டுங்க. கண்டிப்பாக அந்த விரதம் நம்ம எடுக்கும்போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையும் தீர்த்து நமக்கு சுகத்தையும் நமக்கு ஆரோக்கியத்தையும் நம்ம கேட்ட விஷயங்களையும் கொடுப்பார். சஷ்டி விரதம் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டதை 100% நிச்சயம் நடத்தி கொடுப்பார். அதனால இந்த சஷ்டி விரத நாள் அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். சரி, இப்போ அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, பூஜை அறையில் போயிட்டு முருகப்பெருமானுடைய படம் நிச்சயமாக இருக்கும். வள்ளி தேவயானையோட இருந்தால் ரொம்பவே சிறப்பு, இருந்தாலும் பரவாயில்லை. முருகப்பெருமானுடைய படம் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமானுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா அவருக்கு பிடித்தமான செவ்வரளி மலர் கிடைத்தால் அந்த மலரை சாச்சுங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட என்ன மலர்கள் இருக்கிறதோ அதை முருகப்பெருமானுக்கு வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க. பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அகல் விளக்குல கொஞ்சமா நெய் ஊற்றி நீங்க தீபம் ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் பால், பழம், கேசரி இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன முடியுமோ அதை நீங்கள் வைத்துக்கோங்க. பூஜை அறையில் இருந்துட்டு சிறிது நேரம் உட்கார்ந்து உங்களுடைய கோரிக்கையை என்னவோ அதை ஸ்ட்ராங்காக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். முருகா, உன்னை நம்பி இருக்கேன் முருகா, நீ நிறைவேற்றி கொடு அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க, சொல்லுங்க அவர்கிட்ட. அதன் பின்பு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், முருகப்பெருமானுடைய திருப்புகள், அதாவது இப்போ திருமணம் அப்படின்னா திருமண திருப்புகள், விரல் மாறணைந்து அந்த பாடல் உண்டு, அதை படிங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் திருப்புகள் உண்டு. அந்த திருப்புகள்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, பாராயணம் செய்யுங்க. இதை விட முருகப்பெருமானுடைய மந்திரம், ஸ்லோகம் உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதை அந்த நாள் முழுக்க நீங்கள் உச்சரிங்க. உங்களுடைய மனது முழுக்கவே அன்று முருகப்பெருமான் மட்டும்தான் இருக்கணும். அதனால் நீங்கள் வேலை செய்தாலும் சரி, உங்களுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் சரி, நீங்கள் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக முருகப்பெருமான் அதற்கு சக்தி கொடுப்பார். மற்றும் மாலை நேரம் என 2 வேளையிலுமே முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று நேரில் தரிசனம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. காலையில் செல்ல முடியலைனாலும் பரவாயில்லை, சிலர் வேலைக்கு போகிற டைமில் நீங்கள் செல்ல முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை நினைத்து நேரில் வழிபட்டுட்டு வாங்க. செஞ்சு அங்கே இருக்கிற முருகப்பெருமானுக்கும் ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க.
இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, சர்க்கோன் கோலமிட்டு அதில் 6 தீபம் நீங்கள் ஏற்றிக்கோங்க. அதில் ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க. சர்க்கோன் கோலமிட்டு 6 வெற்றிலைகள் வைத்து 6 தீபமும் ஏற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கோலமிட்டு ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் 6 வெற்றிலை வைத்து ஒரு தீபமாகவும் நீங்கள் ஏற்றிக்கலாம். இது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்றிக்கோங்க. காலையில் ஏற்ற முடியலனாலும் பரவாயில்லை. காலையில் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றிக்கிட்டு நீங்கள் மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டைமில் சர்க்கோன் கோலம் போட்டு 6 விளக்காக நீங்கள் ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு விளக்கும் 6 வெற்றிலை வைத்தும் நீங்கள் ஏற்றிக்கலாம். திரும்பியும் மாலை நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, முருகப்பெருமானுடைய பாடல்கள், திருப்புகழ், கவசம் இதெல்லாமே பாராயணம் பண்ணிக்கோங்க. அப்போவும் நீங்கள் நெய்வேத்தியமாக நீங்கள் பாயாசம் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கேசரி பண்ணலாம். அல்லது ஒன்றும் இல்லை, வெற்றிலை பாக்கு பழம் கூட நீங்கள் வைத்துக்கலாம். இதில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை எளிமையாக நீங்கள் செய்தால் கூட போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், விரதத்தை முடித்துக்கலாம். உங்களால் எப்படி விரதம் இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருந்துக்கோங்க. 3 நேரம் சாப்பிட முடியாமல் என்னால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இருக்கலாம். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, பச்சரிசி சாப்பாடு சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். இல்லை 3 நேரமும் சாப்பிட்டு கூட நீங்கள் சஷ்டி விரதம் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா மன நம்பிக்கை, அவர் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் ரொம்பவே முக்கியம். அதனால் மனமுருகி நீங்கள் முருகா அப்படின்னு சொல்லி நீங்கள் மனமுருகி வேண்டுனாலே நிச்சயமாக ஓடி வந்து உதவுவா. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிக்கும். கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.